தனுவும் சேம் தான், என்ன மாதிரியே தான். அது போறதும் வரும்போது அவன் ம். எப்படி அந்த பாட்டை கேட்கறான் கத்துக்கிறான்னு தெரியாது. பட் இப்ப வரைக்கும் நான் அந்த 9 பெர்ஃபார்மன்ஸ், அந்த 9 பாட்டையுமே ஃபுல் பாட்ட அவன் மனப்பாடமா பாடுவான். சேனல்ல இருந்து கேட்டாங்க, தம்பி பண்ணுவாரா ம். ஆடுவாரான்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே தெரியாது, ஏன்னா ஒரு ஸ்டேஜ்னு அவன் வந்து ஒரு இதுல எல்லாம் பண்ணினது இல்ல. பட் அவனுக்கு அந்த ஒரு ஷைனஸ்லாம் இருக்காது. யாராவது ரொம்ப கேள்வியா கேட்டாங்கன்னா 2 நிமிஷம் அப்படியே ஆமா. தயங்கப்படுவானே தவிர, அது ஒரு அங்க வந்து நெறைய மக்கள் இருக்காங்க. சோ அதெல்லாம் பண்ண சொன்னா பண்ணிடுவாங்கற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் தென் இங்க ஒரு 2, 3 தடவ வி தாட் ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஹி வாஸ் வெரி கோஆப்பரேட்டிவ். சோ அங்க அது கரெக்ட்டா வந்தது. அண்ட் அ ரொம்ப நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் அவனுக்கு ஒரு பொசிஷனிங் மார்க் பண்ணி ம். குடுத்தாங்க. அங்க வந்து நின்னா தான் அங்க ஒரு ம். அவருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு. அவனுக்கு அந்த லைட்ஸ் அடிச்சதுல அவன் அந்த ஸ்டெப்ல இருந்து இறங்கி வரணும். அந்த அந்த இது வேற லூஸா இருந்தது அவனுக்கு. ம். ஸ்டெப்ல இருந்து வேற தனியா இறங்கி வரணும் அவன். இதுக்கு இவ்ளோ டென்ஷன் இருக்குங்க. அண்ட் நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்லியிருந்தேன், "ஏய் இந்த இந்த லைன் முடிச்சிருவேன்டா. முடிச்ச உடனே நீ வந்துரணும் தனு" அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு அது வேற, அந்த லைன் அவன் கரெக்ட்டா புரிஞ்சு வருவானா அப்படிங்கறதெல்லாம் வேற எனக்கு ஒரு பக்கம் பயம். நானும் முடிச்சுட்டு இப்படியே நான் நிக்கிறேன். 2 நிமிஷத்துல அவன ஆள காணோம். நான் அப்படி திரும்பி பார்க்கிறேன். அவன் வந்து மெதுவா இப்படி இப்படி வரான். ஆனா உண்மையிலே கிருஷ்ணன் ஏதோ தேடி எஸ். வர மாரி இருந்தது. அவன் ம். தேடி வந்தது வேற ஒண்ணும் இல்ல, அவனோட மார்க்க. சோ வந்து எனக்கு அது புரிஞ்சு எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. நானே அப்புறம் இங்க கூட்டு வந்து இப்படி நிப்பாட்டி, சோ அது வந்து ஆனா ஆக்சுவலி ரொம்ப